பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெய் ஊற்றிருக்கிறேன். நெய்யில் கொஞ்சம் பாதாம் அப்புறம் முந்திரி வறுத்து எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி ரவை வறுத்து எடுத்துகிட்டு இருக்கிறேன். இப்போ நாம் பாருங்கள், இதில் 3/4 கப்பு ரவை எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு ஒரு பிஞ்ச் ஆரஞ்சு ஃபுட் கலர் போட்டுக்கலாம். ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ தண்ணி கொதிச்சுன்னு இருக்குது. இப்போ நம்ம ரவையை போட்டுக்கலாம். பதத்தில் இருக்கும்போது 1 கப்பு சர்க்கரை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கேசரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி பாதாம் எல்லாம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கேசரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ உப்புமா பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உப்புமாக்கு வந்து எண்ணெய், கடுகு, அப்புறம் உளுத்தப்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் ஒரு 5 வெங்காயம், அப்புறம் ஒரு 10 பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் பீன்ஸு, கேரட்டு, ஒரு கேப்சிகம்மு, அப்புறம் ஒரு தக்காளி, இதெல்லாம் போட்டு வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு தக்காளி. இப்போ இதை கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா ஃப்ரை ஆயாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள். வதங்கியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான உப்புமா ரெடி. கேசரி உப்புமா நைட்டு டின்னருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.